Hello everyone, good morning and welcome to the Hindu Editorial Analysis podcast. என் பேரு மலர் and I am your English language trainer from Scotlever. இங்க டெய்லி பப்ளிஷ் ஆகிற 2 எடிட்டோரியல்ஸ்லயும் இருக்கிற எவ்ரி சிங்கிள் சென்டென்ஸாலையும் அதை இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அப்படியே அதை சிம்பிள் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வோகாபுலரிஸோட ப்ரீமியம் PDF உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா Scotlever டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னோட எக்ஸ்பிளனேஷன் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்ஸ். முடிஞ்சா மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணா அடுத்த 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், December 8, 2025. Title: Chaos Foretold on the Indigo Crisis Air Safety. முன்னாடியே கணிக்கப்பட்ட குழப்பம், இண்டிகோ நெருக்கடி மற்றும் விமான பாதுகாப்பு பற்றியது. Subtitle: Indigo seems to have willfully misread the plan for changes to crew duty hours. இண்டிகோ நிறுவனம் விமான பணியாளர் பணிநேர மாற்றங்களுக்கான திட்டத்தை வேண்டுமென்றே தவறாக புரிந்து கொண்டதாக தெரிகிறது. Okay, let's dive in. Controlled flight into aviation chaos is an apt phrase to describe what Indigo, India's largest private airline, caused since last week. கட்டுப்படுத்தப்பட்ட விமான போக்குவரத்து குழப்பம் அப்படிங்கிற இந்த வாக்கியம் இந்தியாவோட மிகப்பெரிய தனியார் விமான நிறுவனமான இண்டிகோ கடந்த வாரத்திலிருந்து செஞ்ச விஷயத்தை விவரிக்க சரியானதா இருக்கும். During peak travel season, the golden month of December. குறிப்பா டிசம்பர் மாசம், அதாவது மக்கள் அதிகமா பயணம் செய்யற அந்த பொன்னான நேரத்துல இத பண்ணியிருக்காங்க. கோல்டன் மந்த்லே கோல்ட வச்சுட்டாங்க போல. The widespread disruption which continues in the domestic sector. இந்த பரவலான இடையூறு டொமெஸ்டிக் செக்டர்ல, அதாவது உள்நாட்டு விமான சேவைகள்ல இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. Saw a spectrum of passenger distress, social, holiday and business plans disrupted, medical patients in anguish, senior citizens in agony. இது பயணிகளுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துச்சு. அவங்களோட சோஷியல், ஹாலிடே, பிசினஸ் பிளான்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆச்சு, அதாவது கலைஞ்சு போச்சு. சிகிச்சை தேவைப்படுற நோயாளிகள் வேதனையில இருந்தாங்க. வயசானவங்க ரொம்ப துன்பப்பட்டாங்க. And even defense personnel posted at the Siachen Glacier left stranded midway while rushing home in South India for a 10-day break. ஏன் சியாச்சன் கிளேசியர்ல போஸ்ட் பண்ணப்பட்ட ராணுவ வீரர்கள் கூட நடுவழியில தவிச்சு நின்னாங்க. அவங்க சவுத் இந்தியால இருக்கிற வீட்டுக்கு 10 நாள் லீவ்ல வேகமா வந்துட்டு இருந்தப்போ இந்த நிலைமை. சீரியஸ்லி, அவங்களையாவது விட்டுருக்கலாம். There are many more untold stories at airports across India. இந்தியா முழுக்க இருக்கிற விமான நிலையங்கள்ல இது மாதிரி சொல்லப்படாத கதைகள் இன்னும் நிறைய இருக்கு. Interestingly, the airline's international flights were estimated to be less than 10% of the cancellations. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஏர்லைனோட இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் கேன்சலேஷன்ஸ் மொத்தத்துல 10%க்கும் குறைவா தான் இருந்துச்சு. As they ensure a higher revenue flow but also tough passenger compensation rules. ஏன்னா இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் அதிக வருமானத்தை தருது. அது மட்டும் இல்லாம பயணிகளுக்கான இழப்பீட்டு விதிகள் அங்க ரொம்ப கடுமையா இருக்கும். சோ அங்க கேன்சல் பண்ணா பெரிய ஃபைன் கட்டணும். The carrier's official explanation was unforeseen operational challenges from technology glitches, schedule changes, weather conditions, and the implementation of updated crew rostering rules, flight duty time limitations or FDTL. இந்த விமான நிறுவனம் கொடுத்த ஒஃபீஷியல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, எதிர்பாராத செயல்பாட்டு சவால்கள்னு, அதாவது டெக்னாலஜி கோளாறுகள், ஷெட்யூல் மாற்றங்கள், மோசமான வானிலை, அப்புறம் FDTL எனப்படும் ஃப்ளைட் க்ரூக்கான புதிய வேலை நேர விதிமுறைகளை செயல்படுத்துறதுல இருந்த சிக்கல்கள்னு சொல்லியிருக்காங்க. Unforeseen challenges, the classic corporate excuse. At the heart of the issue was the airline's baffling misreading of the last reason cited. இந்த பிரச்சனைக்கு மைய காரணமே அவங்க கடைசியா சொன்ன காரணத்தை அந்த ஏர்லைன் ரொம்ப குழப்பமான வகையில தப்பா புரிஞ்சுக்கிட்டதுதான். Of the 2-phase plan by the DGCA to regulate flight crew duty hours
இன் அலைன்மெண்ட் வித் குளோபல் சேஃப் பிராக்டிசஸ். அதாவது டிஜிசிஏ கொண்டு வந்த ஃப்ளைட் க்ரூவோட டியூட்டி ஹவர்ஸை ரெகுலேட் பண்றதுக்கான 2 கட்ட திட்டத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த திட்டம் உலகளாவிய பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டது. These include an increase in the mandatory weekly rest period for pilots from 36 hours to 48 hours. இந்த புதிய விதிகள்ல பைலட்டுகளுக்கான கட்டாய வாராந்திர ஓய்வு நேரத்தை 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரமா மாற்றுறது ஒன்று. And monthly cap on landings between midnight and early morning from 6 to 2. நளில் ராத்திரிக்கும் அதிகாலைக்கும் இடையில நடக்கிற லேண்டிங்கோட வாராந்திர எண்ணிக்கையை 6ல இருந்து 2ஆக குறைக்கிறது ஒன்று. Restricted pilot flying hours on flights extending into night hours. இரவு நேரங்கள்ல வர நீட்டிக்கப்படும் விமானங்களில் பைலட்டுகளின் பறக்கும் நேரத்தை கட்டுப்படுத்துவது. And personal leave not being counted in the 48-hour weekly rest. அப்புறம் தனிப்பட்ட விடுப்ப அந்த 48 மணி நேர வாராந்திர ஓய்வுல சேர்க்கக்கூடாதுங்கிறதும் இந்த விதிகள்ல அடங்கும். The regulations initially proposed in early 2024 had a final implementation date set from November 1st, 2025. இந்த விதிமுறைகள் ஆரம்பத்துல 2024ல முன்மொழியப்பட்டு அதோட இறுதி அமலாக்க தேதி நவம்பர் 1, 2025ன்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. With the issue finding resonance in Parliament, there were appeals made to the airlines management to restore services. இந்த பிரச்சனை பார்லிமெண்ட்லயும் எதிரொலிச்சதால விமான நிறுவனத்தோட நிர்வாகத்துக்கிட்ட சேவைகளை மீண்டும் தொடங்குமாறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. DGCA data shows the airline having disproportionately increased its domestic flights from 14,158 in summer to 15,014 in the winter schedule. DGCA data என்ன காட்டுதுன்னா இந்த ஏர்லைன் அதோட டொமெஸ்டிக் ஃப்ளைட்ஸை கோடை காலத்துல 14,158ல இருந்து குளிர்கால அட்டவணையில 15,014ஆக விகிதாச்சாரத்துக்கு மீறி அதிகரிச்சிருக்கு. against an availability of 4,551 Airbus flight deck crew. ஆனா அவங்க கிட்ட இருந்தது வெறும் 4,551 Airbus விமான ஊழியர்கள் தான். இப்ப புரியுதா ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுது? Even though responses have been sought from and directives issued to the airline, in addition to fare caps introduced to other airlines. அந்த ஏர்லைன் கிட்ட இருந்து பதில்கள் கேட்கப்பட்டும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டும் மற்ற ஏர்லைன்களுக்கு கட்டண வரம்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட the meltdown has only raised a core point. இந்த சரிவு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கு. ஏன் பெரும்பாலும் தனியார் விமான நிறுவனங்களால நடத்தப்படுற இந்த டியூஓபோலி சந்தை, அதாவது இரட்டை ஆதிக்கம் கொண்ட சந்தை, இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு சரியா அனுமதிக்கப்பட்டது? As seen in the ministry's responses much after the upheaval. இந்த பெரிய குழப்பம் நடந்த ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அமைச்சகம் கொடுத்த பதில்கள்ல இது தெரியுது. With temporary waivers in the FDTL having been granted to the airline as a one-time measure to help it restore its schedules, FDTL விதிகளில் தற்காலிக விலக்குகள் ஒரு முறை நடவடிக்கையாக அந்த ஏர்லைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அவங்க ஷெட்யூலை சரி செய்ய உதவுறதுக்காக. Pilot bodies are right in flagging what they term as a dilution of safety measures and crew welfare. இந்த நேரத்துல பைலட் சங்கங்கள் இதை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிபந்தி நலனை நீர்த்து போக செய்யும் செயல்னு சுட்டிக்காட்டுறது சரிதான். The lessons are clear. The Indian air passenger deserves better compensation and rights. இதிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடங்கள் தெளிவா இருக்கு. இந்திய விமான பயணிகள் சிறந்த இழப்பீடு மற்றும் உரிமைகளுக்கு தகுதியானவங்க. And the regulator must ensure stringent monitoring without fear or favor of every airline big or small. மேலும் ரெகுலேட்டர், அதாவது ஒழுங்குமுறை ஆணையம், பெரியதோ சின்னதோ எல்லா ஏர்லைன்களையும் எந்தவித பயமோ பாரபட்சமும் இல்லாம கடுமையா கண்காணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சுது. Before we jump to the next one, here's a quick message from our sponsor, which is us. உங்க யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான vocabularies, idioms and phrases-அ மறக்காம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நினைக்கிறீங்களா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்களோட யூனிக் லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே தடவை படிச்சா போதும், லைஃப் டைம்க்கு மறக்கவே மாட்டீங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரைட்,
Let's move on to the second editorial, geopolitics time. Title: Balancing, Not Swinging, on India-Russia Ties, Indian Diplomacy. சமநிலைப்படுத்துதல், ஊசலாடுவது அல்ல. இந்தியா ரஷ்ய உறவுகள் மற்றும் இந்திய ராஜதந்திரம் பற்றியது. சப்டைட்டில்: இந்தியா, ரஷ்யா மற்றும் மேற்கு நாடுகளாகிய இரண்டு தரப்புடனும் தொடர்பில் இருப்பதன் மூலம் தனது தன்னாட்சி உத்தியை நிலைநாட்ட வேண்டும்னு சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் பிகின். Although the India-Russia relationship goes back decades, the strategic partnership and practice of annual summits marked 25 years this year. இந்தியா ரஷ்ய உறவு பல பத்தாண்டுகளா இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மற்றும் வருடாந்திர உச்சி மாநாடுகள் நடத்துற வழக்கம் இந்த வருஷத்தோட 25 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு. With President Vladimir Putin's visit to Delhi last week, போன வாரம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் டெல்லிக்கு வந்ததோட இது நடந்திருக்கு. It was his first visit to India since Russia's 2022 invasion of Ukraine. ரஷ்யா 2022ல உக்ரைன் மீது படையெடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் அவரோட முதல் இந்திய பயணம். Which ranged the entire West against Moscow and particularly Mr. Putin himself, who has an International Criminal Court (ICC) warrant in his name. இந்த படையெடுப்பு மொத்த மேற்கு நாடுகளையும் மாஸ்கோக்கு எதிரா நிறுத்துச்சு. குறிப்பா திரு புட்டினுக்கு எதிரா அவர் பேர்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல ஒரு வாரண்ட் கூட இருக்கு. He has made it clear in recent days that he does not intend to accept the US's peace proposal without changes. சமீபத்திய நாட்கள்ல அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது அமெரிக்காவோட அமைதி திட்டத்தை எந்த மாற்றமும் இல்லாம ஏத்துக்க போறதில்லைன்னு சொல்லிருக்காரு. And has stepped up attacks into Ukraine, which has further heightened tensions with Europe. மேலும் உக்ரைன் மீதான தாக்குதல்களையும் அதிகரிச்சிருக்காரு. இது ஐரோப்பாவுடனான பதட்டங்களை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. To have invited Mr. Putin at such a time indicates that the Modi government is sending a message to Moscow and Western capitals. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல திரு புட்டினை அழைச்சிருக்கிறது மோடி அரசாங்கம் மாஸ்கோவுக்கும் மற்றும் மேற்கு நாட்டின் தலைநகரங்களுக்கும் ஒரு செய்தியை அனுப்புதுன்னு காட்டுது. Prime Minister Narendra Modi's decision to receive Mr. Putin in person and for the government to accord him a state visit. பிரதமர் நரேந்திர மோடி திரு புட்டினின் நேர்ல வரவேற்க முடிவு செஞ்சதும் அரசாங்கம் அவருக்கு ஒரு அரசுமுறை பயணத்துக்கான மரியாதையை கொடுத்ததும். Both actions for the first time in its tenure send the message that Mr. Putin remains a friend despite Western attempts to isolate him. இந்த ரெண்டு செயல்களுமே இந்த அரசாங்கத்தோட பதவிக்காலத்துல முதல் முறை. இது என்ன செய்தியை சொல்லுதுன்னா மேற்கு நாடுகள் திரு புட்டினை தனிமைப்படுத்த முயற்சி செஞ்சாலும் அவர் ஒரு நண்பராகவே நீடிக்கிறார் என்பதுதான். The second is that, while Mr. Modi consistently speaks of peace efforts, he will not be goaded into criticizing Russia for the war. ரெண்டாவது செய்தி என்னன்னா திரு மோடி தொடர்ந்து அமைதி முயற்சிகளை பத்தி பேசினாலும் இந்த போருக்காக ரஷ்யாவை விமர்சிக்க சொல்லி அவரை யாரும் தூண்ட முடியாது. The third is that, as geopolitical factors including stringent sanctions on Russian and Indian oil companies and the US's tariff surcharge of 25% are pressuring India into giving up these imports, India still seeks other ways of engaging Russia economically. மூன்றாவது, ரஷ்யா மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் மீதான கடுமையான தடைகள், அப்புறம் அமெரிக்காவோட 25% கூடுதல் சுங்கவரி மாதிரி புவிசார் அரசியல் காரணிகள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குது. இந்த இறக்குமதிகளை கைவிட சொல்லி அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா ரஷ்யாவுடன் பொருளாதார ரீதியா ஈடுபட வேற வழிகளை தேடுது. To that end, in describing the takeaways from the Modi-Putin meet, officials have highlighted the labor mobility agreement. அந்த நோக்கத்துல மோடி-புட்டின் சந்திப்போட முடிவுகளை விவரிக்கும்போது அதிகாரிகள் தொழிலாளர் நடமாட்ட ஒப்பந்தத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. An MOU to jointly set up a urea plant in Russia. ரஷ்யாவில் கூட்டா ஒரு யூரியா ஆலையை அமைக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். And the adoption of the economic roadmap launched during Mr. Modi's 2024 Moscow visit மற்றும் திரு மோடியோட 2024 மாஸ்கோ பயணத்தின் போது தொடங்கப்பட்ட பொருளாதார வழித்தட திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. The roadmap includes encouraging more trade, developing connectivity using maritime corridors, and mechanisms to enable a national currency payment system to circumvent sanctions. இந்த வழித்தட திட்டம் அதிக வர்த்தகத்தை ஊக்குவித்தல், கடல் வழித்தடங்களை பயன்படுத்தி இணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் தடைகளை தவிர்க்க தேசிய நாணயத்தில் பணம் செலுத்தும் முறைகளை செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. However, the two sides did not announce any agreements in strategic areas that the West would be sensitive to. ஆனாலும் மேற்கு நாடுகள் சூட்சுமமா பார்க்கக்கூடிய strategic areas, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள்ல இருதரப்பு எந்த ஒப்பந்தத்தையும் அறிவிக்கல. For defense hardware,
நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கார்ப்பரேஷன். உதாரணமா டிஃபென்ஸ் தளவாடங்கள், அணுமின் திட்டங்கள் மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பு போன்ற துறைகள்ல. Despite Mr. Putin's offer of uninterrupted oil supplies, India also announced no plans to step up oil imports. திரு புட்டின் தடையற்ற எண்ணெய் விநியோகத்துக்கு ஆஃபர் கொடுத்தும் இந்தியா எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்க எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. This will make the goal of $100 billion in bilateral trade by 2030 more difficult. இதனால 2030க்குள்ள $100 பில்லியன் இருதரப்பு வர்த்தகம்ங்கிற இலக்கு அடைகிறது இன்னும் கடினமாயிடும். The omission of strategic issues from the agenda is a sign that the government remains aware of Western concerns. இந்த மாதிரி strategic விஷயங்களை அஜெண்டால இருந்து நீக்குனது அரசாங்கம் மேற்கு நாடுகளோட கவலைகளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குங்கிறதுக்கான அடையாளம். Taking care not to upset current negotiations with the US and the European Union on trade agreements and high-level visits. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்போதைய வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் உயர்நிலை பயணங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பாதிக்காத வகையில கவனமா செயல்படுறாங்க. Even as Mr. Modi referred to ties with Russia as a Dhruv Tara or Lodestar. திரு மோடி ரஷ்யாவுடனான உறவுகளை த்ருவ் நட்சத்திரம் அதாவது த்ருவ் தாரான்னு சொன்ன பிறகு கூட இப்படி கவனமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. த்ருவ் தாரா ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்குல்ல? While balancing ties with two sets of partners inimical to each other, ஒருத்தருக்கொருத்தர் எதிரியா இருக்கிற ரெண்டு தரப்பு பார்ட்னர்ஸ் கூட உறவு பேலன்ஸ் செய்யும்போது, however, New Delhi must be mindful that asserting strategic autonomy will require taking consistent steps with both. ஆனா நியூ டெல்லி அதாவது நம்மளோட இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை நிலைநாட்ட ரெண்டு தரப்பு கிட்டையும் நம்ம கன்சிஸ்டண்டா அதாவது நிலையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்றாங்க. rather than a pendulum movements from one to another. ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் மாறி மாறி ஸ்விங் ஆகுற மாதிரி இல்லாம நிலையா இருக்கணும்னு சொல்றாங்க. Basically a super difficult circus trick. And that's a wrap for today's editorials. Hope it was useful. But wait, don't go anywhere. உங்க லேர்னிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஜாயின் ஆர் டெய்லி எடிட்டோரியல் vocab league. இது vocab படிக்கிறதோட IPL மாதிரி. டெய்லி இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த vocabularies-ஐ வச்சு ஷார்ப்பா 7 PM-க்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல ஒரு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, ஸ்கோர்ஸை ட்ராக் பண்ணுவோம் அண்ட் டாப் பெர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கே ஜாயின் பண்ணி உங்க vocab skills-ஐ டெஸ்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். See you there at 7 PM sharp. Until then, this is Malar from Score Clever signing off. Bye bye.